இந்த 3 விஷயம் தெரியாம ரிலேஷன்ஷிப்குள்ள போனா வச்சுக்கோயேன், அது நீ சும்மாவே இருக்கலாம். சிங்கிளாவே இருக்கலாம். இத பார்க்குற பாதி பேர் வயித்தெரிச்சல் அழுவ தான் போறான். ஐ டோன்ட் மீன் அக்செப்டட் பாஸ்ட் நான் சொல்லவே இல்ல. நாளைக்கு வந்து கேட்கக்கூடாது பாஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாமான்ட்டு. அது நீ ஒரு ஆம்பளையா தான் பண்ணிக்க தேவையில்ல. உங்களோட ஃபீமேல் வெர்ஷன நீங்க டேட் பண்ணுவீங்களா? சத்தியமா பண்ண மாட்டேன். பட் நான் இதுக்கு சொல்ல வேண்டிய பதில் என்னன்னா, பண்ணுவேன்னு சொல்லணுமா? நான் ஏன் போய் சொல்லணும்? கல் நெஞ்சத்துல தான் மறக்க முடியாத அளவுக்கு அவரோட நினைவுகள் இருக்கு. ஒரு பெண் ஆண் கிட்ட போயிட்டு எப்படி ஆம்பளை சொல்லி தரக்கூடாது? ஒரு பையனை ரிலேஷன்ஷிப்க்கு எது ரெடி ஆகுது? ஆக்சுவலி ஒரு பையனா ரிலேஷன்ஷிப்குள்ள போகவே கூடாது. ஒன்லி when you become a man you should go to a relationship. நான் ஏன்னு சொல்றேன், இந்த 3 விஷயம் தெரியாம ரிலேஷன்ஷிப்குள்ள போனா வச்சுக்கோயேன், அது நீ சும்மாவே இருக்கலாம். சிங்கிளாவே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், எமோஷனல் ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக தேவை. ஏன்னு சொல்கிறேன், ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி நேர்கோடு கிடையாது வாழ்க்கை. அதே மாதிரி அந்த பர்சனோட வாழ்க்கையும் வேறு மாதிரி தான் இருக்கும் போது 2 பேரும் மீட் பண்ணுறீங்கன்றப்போ நீ எதிர்பார்க்குற வட்டத்தோடு உட்கார வைக்க முடியாது. ஃபஸ்ட்டு அவரோட வாழ்க்கை வேறு மாதிரி இருந்திருக்கும், அவள் வளர்ந்த விதம் வேறு மாதிரி இருக்கும், அவள் பேசுகிற விதம் வேறு மாதிரி இருக்கும், அவள் ஃபுட் ஹேபிட்ஸ் வேறு மாதிரி இருக்கும், அவள் ஸ்லீப் ரொட்டீன் வேறு மாதிரி இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் வரும்போது ரெண்டுமே கான்ஃப்ளிக்ட் ஆகும். அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்க கெப்பாசிட்டி ஒன்று வேணும். ஐ டோன்ட் மீன் அக்செப்டட் பாஸ்ட் நான் சொல்லவே இல்லை. நாளைக்கு வந்து கேட்கக்கூடாது பாஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாமான்ட்டு. அது நீ ஒரு ஆம்பளையாக தான் பண்ணிக்க தேவையில்ல. சரியா? ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஸ்பெண்ட் யுவர் மணி ஆன் ஹர் ஆஸ் அ மேன் யூ ஷுட் ஸ்பெண்ட் ஃபார் அ கேர்ள். சரியா? உன்னால் பண்ண முடியாதுன்னா டோன்ட் கெட் ரிலேஷன்ஷிப். காசு இல்லாமல் நீ வந்து ஒரு ஆம்பளே கிடையாது ஃபஸ்ட்டு, அப்புறமா தான் ரிலேஷன்ஷிப் பண்ணலாம். ஸோ ஹேவ் மணி. காசு இல்லாமல் நீ வந்து ரிலேஷன்ஷிப்பில் போகாத. தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறது இல்லை, அவ கூட வாழ போகிறது இல்லைனா தயவு செஞ்சு விளையாடாத வாழ்க்கையில். திஸ் வில் நாட் ஜஸ்ட் அஃபெக்ட் ஹர், உன் மென்டல் பீஸையும் அஃபெக்ட் பண்ணும். இது வந்து ஒரு ட்ராமாவாக உன்னை அடுத்த ரிலேஷன்ஷிப்லேயும் ஒன்று அஃபெக்ட் பண்ணும். அதனால இந்த 3 விஷயம் ப்ராப்பராக இல்லைனா ரிலேஷன்ஷிப்குள்ளே போகாது, நீ சும்மாவே இருந்துடலாம். எந்த கைண்ட் ஆஃப் உமனை பார்த்தா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு தோணும்? நல்லா புரிஞ்சுக்கோ, உமனை ரெஸ்பெக்ட் பண்ணணும். எந்த ஒரு ஹியூமனை பார்த்தாலும் ரெஸ்பெக்ட் பண்ணணுன்றது எனக்கு தோணும். அதனால பொண்ணு பையன்றதுலாம் இல்லை, எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கறது கொடுப்பேன். யாருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லட்டுமா? நான் ஒரு மனிதரை புரிஞ்சுக்காதான்னு கொடுக்க மாட்டேன், அவனை பற்றி மட்டுமே யோசிக்கணும்னு கொடுக்க மாட்டேன். சரியா? மற்றவங்க எப்படி கேட்டாலும் பரவாயில்ல, நல்லா நினைக்கிறாங்க பற்றி அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். எனக்கு கொடுக்காதவங்களை கொடுக்க மாட்டேன். கரெக்டா? எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன். ஸோ இது வந்து கொடுக்கல் வாங்கல் தான், வேற 2 பிஸ்னஸ். ஸோ கொடுத்தா கிடைக்கும், கிடைச்சா அதிகமாக கொடுப்பேன். கொடுத்தா கிடைக்கும், கிடைச்சா அதிகமாக கொடுப்பேன். உங்களோட ஃபீமேல் வெர்ஷனை நீங்க டேட் பண்ணுவீங்களா? சத்தியமாக பண்ண மாட்டேன். எனக்கு தெரியும் நல்லா பண்ணியிருக்கேன்ட்டு. அதனால வந்து என் ஃபீமேல் வெர்ஷனை நான் டேட்டே பண்ண மாட்டேன். அப்படி பார்த்தா எதிர்த்து ஓடிடுவேன். என் ஃபீமேல் வெர்ஷன் கூட பிஸ்னஸ் பண்ணுவேன். சரியா? ஆனால் டேட் பண்ண மாட்டேன். பட் நான் இதுக்கு சொல்ல வேண்டிய பதில் என்னன்னா, பண்ணுவேன்னு சொல்லணுமா? நான் ஏன் போய் சொல்லணும்? என்ன மாதிரி பொண்ணுங்களை நீங்க மறக்கவே மாட்டீங்க? நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, நேச்சர்னு ஒன்று இருக்கு. நான் வந்து என் வாழ்க்கை தனியாக முடிவு பண்றேன், என்ன பேசினாலும் நேச்சர்னு ஒன்று இருக்கு. ஒரு ஆண் பெண் சேரணுன்றது தான் நேச்சர். சரியா? அப்போ என் வாழ்க்கையில கடந்து வர ஒரு பெண்ணை பார்க்கும்போது என் மனசுல அவ வந்து நீங்க தான் இடத்த பிடிச்சிடுறா. அவ சொல்றா உனக்கு கல் நெஞ்சம் அப்படின்னு சொல்றா. கல் நெஞ்சத்துலதான் மறக்க முடியாத அளவுக்கு அவரோட நினைவுகள் இருக்கு. மறக்க முடியாது தான். நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, பட் மறக்க முடியாத பெண்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்க ஆயாவை மறக்க முடியாதுனால. நான் ஏன்னு சொல்றேன், உண்மையாலுமே வந்து ஒரு ஒரு பெண், ஒரு உமன் இப்படி இருக்கணுன்றத எங்க ஆயாவை பத்தி தெரிஞ்சுக்கிறேன் நான். சி, உனக்கு தெரியாத வயசு என்னன்னு தெரியாது, இஸ் போல்ட். அவரை ஆயாவை பார்த்தா எங்க அப்பா பயப்படுறாரு, அவங்க எல்லாம் பயப்படுறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க. ஏன்? நீ என்ன நினைப்ப, பெண்ணா அதை மாற்ற முடியும், டாமினன்ஸ் காட்ட முடியும் அப்படின்றத நான் கவனிக்கிறேன். ஸோ அது சொல்லலாம். எங்க சரி அப்பாவோட அம்மா, அவங்கள பார்க்கும்போது அதை மறக்க முடியாத ஒரு பெண்ணோட கேரக்டரிஸ்டிக் நான் பார்க்குறேன், டாமினன்ஸ். இதே வந்து எங்க அக்கா ஒரு மினி வெர்ஷன் ட்ரை பண்ணி பார்க்குறா. எப்படிமா வரும்? அது வந்து ஒரு வழினாலையும் கடந்து வர பாதையினாலையும் ஒருத்தவங்க உருவாயிருக்காங்க. அவங்கள பார்த்து மட்டும் நகல் உருவாச்சுன்னா அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காது. நீ வந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்தா மட்டும் தான் கதையை சொல்ல முடியும் அழகா. இப்போ நான் ஒரு புத்தகத்தை படிச்சு கதை சொல்றதுக்கும் கதையை கேட்டு கதை சொல்றது வித்தியாசம் இருக்கு. புத்தகத்தை படிக்கும் போது நான் அந்த
வாழ்க்கையை வாழ்ந்திருப்பேன், படிச்சா மட்டும் தான் ஃபீல் ஆகும் அது. ஆனா கதையை கேட்டு சொல்லும்போது அந்த அளவுக்கு வராது. அதான் விஷயம். அது மாதிரி தான். ஸோ இந்த மரியாதை வர பெண்கள், மறக்க முடியாத பெண்கள்னா எங்க ஆயாவை சொல்லுவேன் நான். அதுக்கப்புறம் எந்த பெண்கள் அப்படின்றதுலாம் இல்லை. ஒரு பெண் என் வாழ்க்கையில வந்தாங்கன்னா நான் முதல்ல காதலிச்ச பெண் தான். சரி, ஏன்னா அது அவளை தாண்டி என் உணர்ச்சிகள் அவ மாதிரி என்னவா இருந்துச்சு, என் நினைவுகள் எப்படி உருவாச்சு, முதல் தடவை கையை பிடிக்கிறதுல இருந்து முதல் தடவை கண்களை பார்க்கும்போது, சரியா, அவ கிட்ட போகும்போது என்னோட ரோமங்கள்லாம் வந்து ரோமாஞ்சனம் சொல்லுவோம், அதாவது கூஸ் பம்ப்ஸ். ஓகே, அது என்னால அதுக்கப்புறம் ஃபீல் ஆகல இந்த பொண்ணு. ஐ டோன்ட் நோ, ஐ நெவர் ஃபெல்ட் இட் அகைன். அப்போ அதெல்லாம் வந்து ஒன் டைம் மட்டும் தான் நடக்கும். அந்த ஒன் டைம் மறக்க முடியாது. அந்த பொண்ணை கூட நீ மறந்துடலாம், ஆனா அவ கொடுத்த உணர்ச்சிகளை மறக்க முடியாது. ஏன்னா ஒரு ஆணா நான் முதல் தடவை அப்பதான் வந்து ஒரு பெண் கூட பழகும் பொழுது, ஒரு ஆணா நான் வந்து சண்டை போட்டதெல்லாம் மறந்துட்டு ஒரு பெண் கூட இருக்கும்போது நான் எவ்வளவு அமைதியா இருப்பேன்றதை புரிஞ்சுக்கிறேன் அந்த இடத்துல. அப்போ ஐ திங்க் ஒரு ஆணை கண்டிப்பா அதை கடந்து போய் ஆகணும் அது ஒரு வாழ்க்கையில. ஸோ இட்ஸ் எசென்சியல். நேச்சரோட விதிப்படி பார்த்தா ஒரு ஆண் பெண் ஒன்னா இருக்கணுன்றது இருக்குன்றப்போ அந்த பெண் எப்படி மறக்க முடியும் என்னால? ஓகேவா, அது இயற்கையோட கட்டாயமே அதானே. அவ என்ன சொன்னா, நீ கல் நெஞ்சுக்காரனா இருக்க, உனக்கு பிசினஸ் தான் முக்கியம்னு சொன்னான். ஆனா அவ புரிஞ்சுக்காது என்னன்னா, அந்த கல் எழுதுன எதுவும் மறக்காது, அவங்களை இன்னைக்கு வரைக்கும் மறக்காம இருக்கிறதுக்கான காரணம் இன்னும் கல்லா தான் இருக்கு போல இருக்கு. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ரெட் ஃபிளாக் அண்ட் கிரீன் ஃபிளாக் இன் உமன்னா என்ன சொல்வீங்க? நீ உனக்காக ஒரு வாழ்க்கையை உருவாக்கிட்டு இருக்க, உனக்கு அதுல சில கடமைகள் இருக்கு, உனக்குன்னு சில கொள்கைகள் கோட்பாடுகள் வச்சிருக்க. நீ இப்படிதான் வாழணும், இப்படிதான் வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெண் வரா, உன்கிட்ட ஏதோ ஒன்று பிடிச்சி வரா, சரியா, வரும்பொழுது உன்னை அவன் மாத்த நினைக்கிறா பத்தியா, அவளுக்கு ஏத்த மாதிரி உன்னை, அது ரெட் ஃபிளாகா நான் பாக்குறேன். ரெண்டாவது, உன்னை பார்க்கும்போது பிடிச்சிருக்கோம், பழகும்போது பிடிச்சிருக்கோம், எப்ப நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல வரோமோ உன்னை மாத்த ஆசைப்படுவாங்க. ஃபர்ஸ்டே மாத்த ஆசைப்பட்டு வந்து பறந்து ஒரு கேட்டகரினா, வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னால நம்மளை மாத்த நினைக்கிறது ஒன்று ஒரு கேட்டகரி. இந்த ரெண்டுமே ரெட் ஃபிளாகா நான் பாக்குறேன். மூணாவது, ஒரு பொண்ணுக்கு என்ன தெரியுமா அழகு, ஒரு பெண்ணோட அழகே வந்து பாத்தீங்கன்னா கண்கள் தான். ஆனா அந்த கண்கள் பொய் சொல்லும் போது அசிங்கமா இருக்கும். அதனால பொய் சொல்ற பெண் எனக்கு பிடிக்காது. தவறு செஞ்சு உண்மையை சொன்ன பொண்ணு நான் மன்னிப்பேன். மன்னிக்கிறதுன்னு கடவுள் கிடையாது. பட் தவறு செஞ்சு உண்மையை சொன்ன அந்த பெண் மேல மரியாதை எனக்கு கண்டிப்பா இருக்கு. ஆனா சின்ன ஒரு விஷயத்த மறைக்கிற பொண்ணு மேல மரியாதை கிடையாது. நான் நிறைய நேரங்கள்ல ரிலேஷன்ஷிப் தாண்டி மனசு புண்படக்கூடாதுன்னு நான் பொய் சொல்ல விருப்பப்பட்டது கிடையாது. உனக்கு பிடிக்கலனாலும் உண்மை ஏதோ உண்மையை பேசிடணும். ஏன்னா உண்மை வந்து சூரியன் மாதிரி, இருட்டுல மறைஞ்சு போனாலும் காலையில திரும்பி வரும். வரும்போது கண் கூசும், இருட்டிலே வாழ்ந்துட்டீங்கன்னா. கண்கள் அழகா இருக்கு சொன்ன ஒரு பொண்ணுக்கு பொய் சொன்னா அந்த கண் அசிங்கமா தெரியுது எனக்கு. ஏன் பொய் சொல்ற? பொய் சொல்றல்ல, உன் கண் அழகா இருக்குன்னு சொன்னேன் நானு. பட் நீ பொய் சொல்லும்போது கண் நல்லா இல்லையே. ஒரு பெண்ணோட அழகா கண்ணு தாங்க. பொய் சொல்ற பெண்களோட கண் அழகா இருக்காது பொய் சொல்லும் பொழுது. அதனால பொய் சொல்ற பொண்ணு ரெட் ஃபிளாக் எனக்கு. தவறு செஞ்சு மன்னிப்பு கேட்டா மதிக்கக்கூடிய பக்குவத்துல நான் இருக்கேன். ஒரு பொண்ணு ஒரு ஆண் கிட்ட என்ன சொல்லி தரக்கூடாது? ஒரு பெண் ஆண் கிட்ட போயிட்டு எப்படி ஆம்பளை சொல்லி தரக்கூடாது. நிறைய ஆம்பளை பசங்க பொண்ணு போய் அட்வைஸ் கேட்டுட்டு இருக்கான், எப்படி இன்னொரு பொண்ணு உஷார் பண்ணணும்ட்டு. நான் என்ன சொல்றேன், நீ இம்ப்ரெஸ் பண்ண நினைச்சு வச்சுக்கோ, கடைசி வரைக்கும் வாழ்க்கை வாழவே முடியாது. இட்ஸ் கால்ட் வேலிடேஷன். இஃப் யூ ஆர் சீக்கிங் வேலிடேஷன், எந்த பொண்ணுன்னு பிடிக்காது. நீ ஒரு ஆம்பளையா, வேற பொண்ணு போய் அட்வைஸ் கேட்காது எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்னு சொல்லி. ஏன்னா நீ ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பண்ணினா நீ உன்னோட ஒரிஜினாலிட்டியை மாத்திக்கிற. யாருக்குமே ஃபேக் வேணாம். ஃபேக் விரும்புறவங்க ஃபேக்கானவங்க தான் இருப்பாங்க. ஒரிஜினலுக்கு தான் வேல்யூ அதிகம், சரியா. ஒரு ஒரிஜினலான விஷயம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், அதை அஃபோர்ட் பண்ண முடிஞ்சவங்க தான் வாங்க முடியும். பட் சீப்பான விஷயம், டூப்ளிகேட்ஸ் எல்லாரும் வாங்க முடியும். நிறைய பேர் பார்த்துட்டு இந்த ஹீரோஸ்லாம் பார்த்து டூப்ளிகேட் சுற்றிட்டு இருப்பானுங்க. அவங்களுக்கு ஈஸியாக வந்து அதுக்கேற்ற லோ குவாலிட்டியில் தேல் கெட் தேர் பார்ட்னர்ஸ். அவங்க ஒரு லோ குவாலிட்டி லைஃப் வாழ்க்கையில் மேலே வரவே மாட்டாங்க. இவன் ஒரு ஹீரோட டூப்ளிகேட்டாக வாழ்வான், அந்த பொண்ணு ஹீரோட டூப்ளிகேட்டாக வாழ்வான். ரெண்டு டூப்ளிகேட் வாழ்க்கை வாழ்வாங்க, டூப்ளிகேட் குழந்தைங்க பெற்றுப்பாங்க, டூப்ளிகேட்டாக முடிச்சு போயிடுவாங்க வாழ்க்கை. பட் ஒரிஜினல் பீப்புள் ஆர் ஒரிஜினல், தேர் ஹை வேல்யூ. லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். இது மைண்ட் செட் ஷிஃப்ட் தான். இதை பார்க்குற பாதி பேர் வைத்தறிச்சல் அழுவு தான் போகிறான். பட் இதான் உண்மை. இன்ஃபாக்சுவேஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணலாமா? என்ன சொன்ன, திரும்பி சொல்லு. இன்ஃபாக்சுவேஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணலாமா? திரும்பி சொல்லு. இன்ஃபாக்சுவேஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணலாமா? பாத்தியா, நான் மூணாவது கேட்கும்போது நீ ரொம்ப அஜிடேட் ஆகிட்ட. ஏன்னா இதே வந்து காதல் பற்றி கேட்ட வச்சுக்கோ, ஏன்
சொல்லு லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணாமனு கேளு. எக்ஸ்பிரஸ் பண்ணலாமா? லவ்வாக இருந்துச்சுன்னா இட் would have become softer when I ask. இன்ஃபேக்சுவேஷன்றதுனால உனக்கே தெரியாது முட்டாள்தனமான கேள்வின்னு சொல்லி யாராச்சும் இன்ஃபேக்சுவேஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்களா? இன்ஃபேக்சுவேஷன் என்பது இன்ஃபேக்சுவேஷன். ஏன் பண்ணக்கூடாது? எதுக்கு பண்ணணும்? அவனுக்கு கல்யாணம் பண்ணிப்பியா? ஆமாவா இல்லையா? பண்ணிப்பியா மாட்டியா? இன்ஃபேக்சுவேஷனை பண்ணாதானே அதுக்கப்புறம் என்னன்னு தெரிய வரும். இன்ஃபேக்சுவேஷன் என்ன பண்ணும்? இப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணாதானே அடுத்து என்னன்னு தெரிய வரும். வாட் இஸ் இன்ஃபேக்சுவேஷன்? கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் அ பர்சன். யூ ஆர் ராங். அது இன்ஃபேக்சுவேஷன் கிடையாது. இன்ஃபேக்சுவேஷன்றது ஒரு காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப் கிடையாது. காம்ப்ளிகேட்டட் எமோஷன், அவ்வளோதான். நீ சொல்கிறது இன்ஃபேக்சுவேஷன் அப்படின்றது இட்ஸ் காம்ப்ளிகேட்டட் எமோஷன். பேசிக்காக காதல் இருக்கா இல்லைன்னு தெரியாது உனக்கு, ஒரு அட்ராக்ஷன் இருக்கு, சரியான முடிவெடுக்க திறமை இல்லாத ஒரு சுச்சுவேஷன் பேர் தான் இன்ஃபேக்சுவேஷன். முடிவெடுக்க தெரியாத திறன் தான் இன்ஃபேக்சுவேஷன் சொல்கிறாங்க. உனக்கு முடிவெடுக்க திறன் நீயே சொல்லிட்ட, அவன் எப்படி இன்ஃபேக்சுவேஷன் சொல்லுவேன்? க்ரஷ்ன்னு சொல்கிறியா? க்ரஷ்னால அதுதான் கிளியராக இல்லை, க்ரஷ் பண்ண பேப்பர் மாதிரி இருக்கு. நமக்கு கிளியரான பேப்பர் வேணும், புரிஞ்சுக்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? வேல்யூ போனதுக்கு அப்புறமா அந்த பொருளுக்கு வேல்யூ கிடையாது, அந்த பொண்ணுக்கும் வேல்யூ கிடையாது, அந்த பையனுக்கும் வேல்யூ கிடையாது. வேல்யூ போனதுக்கு அப்புறமா வேல்யூ இருக்க வரைக்கும் தான் வேல்யூ இருக்கு, சரியா? அதனால நான் என் வேல்யூவை மெயின்டைன் பண்ற வரைக்கும் தான் வேல்யூபிள் பீப்புள் என்கிட்ட வருவாங்க, சரியா? நான் வந்து என்ன சொல்றேன், ஒரு புது கண்ணாடி கிளாஸ் நான், சரியா? நான் வந்து டப்பாலேருந்து எடுத்து வெளியே வைக்கிறாங்க, வர போறவன் தொட்டு தொட்டு பார்க்குறான், சரியா? 1 மாதம் 2 மாதம் வர போறவன் தான் வந்து நல்லா இருக்கு இந்த கிளாஸ் குடிச்சுலாம் வைக்கிறான் அந்த கிளாஸை, சரியா? நல்ல கிளாஸ் தானே, லெட் எவ்ரிவன் ட்ரெயினை வச்சிருக்கேன் அந்த கிளாஸ், அதான் நான். இப்போ ஒரு ராஜா வராரு, அந்த ராஜா அந்த கிளாஸை பார்க்குறாரு, நல்ல வேலைப்பாடுகள் பார்த்த கிளாஸ் சூப்பராக இருக்கு, ஆனால் எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ராஜா அந்த கிளாஸ் எடுத்துப்பாரா? இப்போ நான் தான் அந்த கிளாஸ்னா ஒரு ராணி வரா, என்னை பார்க்குறா, யூஸ் பண்ணுவாளா? எடுப்பாளா? ஹை வேல்யூவாக இருக்கணும்னா என்ன எக்ஸ்க்ளூசிவாக வச்சுக்கணும். அப்போ தான் when someone of my value which I want to meet I can go to that. இல்லை வச்சுக்கோயேன், லோ வேல்யூ பீப்புள் கடைசி வரைக்கும் என்ன யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆடி காரை குடிசை வீட்டில் போய் வச்சுன்னா அந்த ஆடி காரை வேல்யூ தான் குறையுமே தவிர குடிசை வீட்டோட வேல்யூ ஏறாது. ஆனால் ஒரு பங்களாவில் ஒரு சாதா கார் எடுத்து நிறுத்தினா வச்சுக்கோயேன், அந்த பங்களா நிற்கிற கார் வந்து பணக்காரன் கார்னு தெரியும். ஏழையோட ஆடியா இருக்கிறதுக்கு பதிலாக பணக்காரனோட நார்மல் ஆல்டோ காராக இருந்துட்டு போயிடலாம், சரியா? நல்லா பார்த்துப்ப, வேல்யூபிளாக இருக்கும். ஆனால் குடிசை வீட்டில் வாசலில் இருக்க ஆடி கார் வந்து கடைசியில் காவா தண்ணி கழுவி தான் ஊற்றணும் மேலே. இப்போ உங்களுக்கு ஒரு டைம் மிஷின் கிடச்சதுன்னா நீங்கள் உங்கள் பாஸ்ட்டில் எதை சேஞ்ச் பண்ணணும்னு பார்ப்பீங்க? சத்தியமான பாஸ்ட் பக்கம் போக மாட்டேன். என் பாஸ்ட் நான் பில்ட் பண்ணியிருக்கு. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் ஒஸ்ட் பாஸ்ட் வில் கிவ் யூ பெட்டர் ஃபியூச்சர். ஒஸ்ட்டுன்னு ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கோல்டு எடுத்துக்கோயேன், அந்த கோல்டை நீ வந்து ஹை ப்ரெஷர் போட்டு ஹீட் பண்ணி வேற கொஞ்சம் மெட்டல்ஸை மிக்ஸ் பண்ணாதான் ஆர்னமெண்ட்டாக வேர் பண்ண முடியும். பியோர் கோல்ட் இஸ் நாட் வேல்யூட். அதே மாதிரி தான் ஒரு அயன் பார் எடுத்து அதை நீ ப்ரெஷர் கொடுத்து ஹீட் பண்ணி வேற கொஞ்சம் அலாயை மிக்ஸ் பண்ணாதான் இட் கேன் பிகம் அ வேல்யூபிள் மெட்டல், சரியா? உன் மைண்ட் செட்டும் அதே மாதிரி தான். யூ ஹேவ் டு கோ த்ரூ ஸ்ட்ரெஸ், யூ ஹேவ் டு கோ த்ரூ ஒஸ்ட் ஃபேஸஸ். தப்புகள் செய்யணும். அதாவது ஒரு ஹைலி ரிச் பர்சன்ட்ட ஒருத்தன் இன்டர்வியூ பண்ணுறான், ஒரு கேள்வி கேட்குறான், உங்கள் சக்ஸஸோட ஃபார்முலாவை 2 வார்த்தையில் சொல்லுங்கன்னு சொல்லி. சரி 2 வார்த்தையில் சொல்லுங்கன்னு சொல்கிறான். தெரியுமா சொன்னார் அவர்? எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னார். மை எக்ஸ்பீரியன்ஸ், 2 வார்த்தை, மை எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கிடைக்கும்னு கேட்குறேன். 2 வார்த்தையில் குட் டெசிஷன்ஸ் அப்படின்றான். குட் டெசிஷன்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்குறான். 2 வார்த்தையில் சொல்கிறாரு, பேட் டெசிஷன்ஸ்ன்றான். கிளம்பி போயிட்டார் அவர் பாட்டுன்னு. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, அனுபவன்றது சரியான முடிவுகள்னால கிடைக்குது, சரியான முடிவுகள் தவறான முடிவுகள் வந்து கிடைக்குது, சரியா? தவறான முடிவுகள் இருக்கும்போது எது சரின்னு தெரிஞ்சிடுமா? சரின்னு தெரிஞ்சா அனுபவமாகுமா? வாழ்க்கையை மாற்றுமா? இப்போ இப்படி தான் மாற்றி தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். அப்புறம் ஏன் என் பாஸ்ட்டை மாற்றணும்? நான் சொல்லலாம், இதே ஞானத்தோட நான் வந்து 2019 இருந்தேன்னா பிடிக்கிட்டு இருப்பேன்ட்டு. வாழ்க்கையை வாழ்ந்துருக்க மாட்டேன். குயிக் சக்ஸஸ் ஆர் குயிக் மணி வில் டெஸ்ட்ராய் யூ. யூ ஷுட் பில்ட் கேரக்டர். கேரக்டர் இஸ் பில்ட் ஒன்லி டியூரிங் டிப்ரெஷன். டிப்ரெஷன்னா நீங்கள் சொல்ல டிப்ரெஷன் கிடையாது, கஷ்டமான நிலைமை. அது யாருக்கும் எடுத்துக்க விருப்பப்படலையே. என்னை கேட்டால் நான் கஷ்டப்பட தான் பிடிக்கும். எனக்கு சத்தியமான கஷ்டத்தை இருக்கும், சந்தோஷமா இருந்தேன் நான். கம்ஃபர்ட் ஜோன் அழிச்சிடும், மொத்தமாக அழிச்சிடும். டிஃபிகல்ட்டி வில் பில்ட் யூ டு பெட்டர் பர்சன்.
ஒரு ஆணா ஒரு பையனா நான் அதை வந்து எல்லாரும் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு பெண் கிட்டே எனக்கு தெரியாது பெண்கள் எப்படி பண்ணணுன்ட்டு. இப்போ ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டரோட ஆ. நீங்கள் அதை கம்பேர் பண்ணிப்பீங்கன்னா எந்த கேரக்டரோட கம்பேர் பண்ணிப்பீங்க? ஃபிக்ஷனல் கேரக்டரோட என்ன கம்பேர் பண்ணணும்னாலா லைக் மூவிஸாகவும் இருக்கலாம், இல்லை காமிக்ஸ் வர கேரக்டர் எது வேணா இருக்கலாம். ஃபிக்ஷனல் ம் அது வந்து நான் இன்னைக்கு இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கான காரணம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் தான். நான் அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஒரு டிகிரி எடுத்தேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தேன். சரியா, அந்த ஆள் ஒரு படத்துல அயன்மேன் பேர் அவனுக்கு. சரியா, அயன்மேன் உடனே அடிக்கிறான், டக்கு டக்குன்னு அடிக்கிறான், மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகிறோம், நம்ம ஒரு சூட்டை பில்ட் பண்ணுறோம்னு நினச்சிட்டு காலேஜ் சேர்றேன். காலேஜ் முடிக்கும்போது புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, அந்த சூட்டில் ஒரு நெட் இருக்கு பார்த்தியா, அது கூட பண்ண சொல்லி தர மாட்டாங்க காலேஜில். பட் அவர் வந்து சூட்டை ரிமூவ் பண்ணிட்டா ஹூ ஆர்னு கேட்பாங்க அவங்ககிட்ட. சரியா, பில்லியனர் ஃபிலந்த்ரபி பிளே பாய்ன்னு சொல்லுவான். சரியா, இதில் எனக்கு 2 விஷயம் பிடிச்சது, இன்னும் சொல்ல மாட்டேன். சரியா, கரெக்டாக தெரிஞ்சு கெஸ்ட்டில் படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதில் 2 விஷயத்துக்காக நான் செம்மையாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் பார்த்தோன்னே என்னோட ஃபிக்ஷனல் கேரக்டர் அந்த ஆள் தான் முடிவு பண்ணிட்டேன். கிறிஸ்டியன் கிரே. படம் பேர் சொல்ல மாட்டேன். கிறிஸ்டியன் கிரே உனக்கு தெரிஞ்சுச்சுன்னா இந்த படம் பார்த்துருக்கேன். சரியா, 50 வகையான வண்ணங்கள் கூடிய படம், அது வேற மாதிரி இருக்கும். சரியா, ஸோ இந்த 2 கேரக்டர் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. ஏன்னா 2 பேர் அந்த கிறிஸ்டியன் கிரே பார்க்கும்போது எனக்கு வந்து இது இங்கே நான் தானா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் அப்படியே மூட்டேன் அந்த படத்தை பார்த்துட்டு பாதி முடி. அந்த 2-3 சீன்ல எனக்கு அப்படியே ரிலேட் ஆகும்போது அப்படி மூடி வச்சிட்டேன். நான் படத்தை 15 மினிட்ஸ் மேலே பார்க்கல, 50 மேலே பார்க்கல, அப்படி மூடி வச்சிட்டேன். ஏன்னா அது வரைக்குமே வந்து ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்துச்சு. இதுக்கு மேலே பார்த்தேன்னா நான் தூக்கம் வராது எனக்கு. அக்ரெசிவாக எப்படி ஒரு ஹெலிகாப்டர் யோசிச்சுட்டு இருக்கேன் நான் இன்னைக்கு வரைக்கும். சரியா, நேற்று இந்த படம் பார்த்துட்டு ஹெலிகாப்டர் நீ வாங்க யோசிச்சுட்டு இருக்கேன் நான். ஒருத்தவங்க லைஃப்லையுமே ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு நல்ல இம்பாக்ட் கொடுத்துருக்கும். ஸோ அந்த விதத்தில் உங்கள் லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இம்பாக்ட்? ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப்போ யூ கான்ட் ஷீட் அண்ட் எக்ஸ்பெக்ட் இட் டு ஒர்க். சரியா, நான் வளர்ந்து வரும்பொழுது தப்பு பண்ண இடத்துல நான் தான் இருந்தேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், இன்னைக்கு வரைக்கும் பாஸ்வேர்ட் பாதி அவன் பேர் தான். இன்னைக்கு வரைக்கும் நிறைய பாஸ்வேர்டு அவன் பேர் தான் வச்சிருக்கேன். வேற பேரே வைக்கல. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு புரிஞ்சுது அவனால் தான். பட் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இன்னைக்கு. ஓகே, இந்த பையன் இருக்கான்ல, இவன் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி தரான் ஒரு காலேஜில் ஒரு ஸ்டால் போடுறதுக்கு. எப்போ நான் காலேஜ் முடிச்ச உடனே நான் என்னோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண டைம் அது. பட் எனக்கு வாங்கி கொடுத்தது என்னோட சாக்லேட் கம்பெனி ஸ்டால் போடுறதுக்காக. அது மூலமாக எனக்கு ஒரு கான்டாக்ட் கிடச்சி இன்னைக்கு வந்து வருஷத்துக்கு 22 lakhs எனக்கு ரெவென்யூ வந்துட்டு இருக்கு அந்த கம்பெனி, அந்த காலேஜ் மூலமாக. 2வது, இந்த காலேஜ் நான் உள்ளே போனதுனால மட்டும்தான் 59 காலேஜஸ் இன்னைக்கு டேட் என்னதுன்னா மே மாதம் 15ஆம் தேதி. சரியா, 2025 இருக்கும். 59 காலேஜ் கூட MOU போட்டிருக்கோம். இது மூலமாக கவர்மெண்ட் எனக்கு ப்ரோக்ராம் பண்ண முடியுதுனால. எல்லாத்துக்காரனையும் ஒரே ஒரு ஃப்ரெண்டு, அவன் எனக்கு ஒரு சாக்லேட் ஸ்டாலுக்கு என்கிட்ட காசு இல்லை அப்போ ஸ்டால் போடுறதுக்கு 1000 ரூபாய் காசு அவன் கட்டி என்னை ஸ்டால் போட வச்சான். சரியா, ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைனா அது நடந்திருக்காது எனக்கு. 2வது, ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன், சுத்தமாக ஃபண்ட்ஸே இல்லை. அன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்தா எனக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்க ரெடியாக இருந்துச்சு. சரியா, பெரிய அமௌண்ட், அது சின்ன அமௌண்ட்டில் பெரிய அமௌண்ட்டு. எங்கள் வீட்டில் கேட்க மாட்டேன், நான் வீட்டில் கேட்கவே இல்லை. தனியாக வந்தாலும் வீட்டில் 1 ரூபாய் கேட்கல. பட் இந்த காசு எனக்கு கேட்டாகணுன்ற கட்டாயம் வச்சு எங்கள் அப்பா கிட்ட பேசிட்டேன். நான் எவ்வளோன்னு சொல்ல, எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்கிறேன். எங்கள் அப்பா வந்து அவர் எஸ் சொல்லிட்டாரு. இவனை வாங்கலாம். எங்கள் அப்பா கிட்ட வாங்கினோன்னா இத்தனை நாள் நான் வந்து டெவலப் பண்ணது ஒன்றும் இல்லை, அவங்க கொடுத்தாலும் அசிங்கப்படுத்த போகிறது இல்லை. இதில் என்ன இருக்குது, எங்கள் அப்பா எனக்கு காசு இருக்கு, அவன் சம்பாதிச்சு கொடுக்குறாரு, அவ்வளோதான். எனக்கு கொடுத்தா வேறு கொடுக்க போகிறாரு. சரியா, இப்போ வந்து நான் உலகத்துக்காக நான் ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக எங்கள் அப்பா காசு வாங்காமல் இருக்க முடியாது. காசு தேவைன்னா தேவைதான், எனக்கு அந்த நிமிஷம் தேவைப்படுது. சரியா, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறேன், இத்தனை நாள் பண்ணேன்டா, இப்படி தேவைப்படுதுடா அப்படின்னு. நான் கேட்கல, கொடுக்க சொல்லி கேட்கல. அவன் எனக்கு ஜிபேல காசு அனுப்பிச்சிட்டான். 4 தடவை ஸ்ப்ளிட் பண்ணி அனுப்பிச்சிட்டான் அந்த காசை. ஃபர்ஸ்ட் வந்துச்சு, நான் எதுவும் கண்டுக்கல, வீட்டில் தான் அனுப்பிச்சிருப்பான்னு நினச்சேன். செகண்ட் வந்துச்சு, தேர்ட் வந்துச்சு, ஃபோர்த் ஓகே ஸ்ப்ளிட் பண்ணி அனுப்பிச்சப்போ ஓகே ஃபைன். யார் அனுப்பிச்சான்னு திறந்து பார்த்தா அவன் அனுப்பிச்சிருக்கான். எதுக்கு அனுப்பிச்சுன்னு கேட்டால், பண்ணுறா பிஸ்னஸ் பண்ணுறா. அதுக்கும் அவங்க வீட்டில் பர்மிஷன் கேட்காம அனுப்பிச்சு, அது பெரிய பிரச்சனையாச்சு அவனுக்கு. பட் ஸ்டில் அவன் ஹெல்ப் பண்ணான். நான் வீட்டில் காசு வாங்கல, அந்த காசு கொடுத்து ஐ காட் த ப்ராஜெக்ட் வித்தின் லைக் ஒரு 7 months திரும்பி அந்த காசு கொடுத்துட்டேன். ஓகே சூப்பர். அதனால ஒரு பெரிய பிஸ்னஸ் ஷிஃப்டே வந்துச்சு எனக்கு. அப்போ சின்னதாக விளையாடிட்டு இருந்ததுல வந்து நம்ம ஒரு பெரிய பிளேயராகவே உள்ள வரும். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸுன்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை. பட் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் அவனை வந்து என் பிஸ்னஸ்ல கூப்பிட்டுக்கவே இல்லை கடைசி வரைக்கும். நான் பிஸ்னஸ் உள்ளே கொண்டு வரணுன்ற ஒரு தாட்டை வச்சில்ல. நான் பிஸ்னஸில் ரொம்ப அக்ரெசிவாக ஃபோக்கஸ் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஷிப்பாக பிஸ்னஸ் அனுப்போ பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன்.
எஸ் தட்ஸ் ஹவ் ஐ ப்ரையாரிட்டி ஸ்டில் டேட். செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவனை கூப்பிட்டேன் நான், பட் அவன் வரல. அது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கோம் ஒன்றும். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் பிஸ்னஸ் வேறு வேறுன்றதுல நான் இந்த இடத்துல ரொம்ப கிளியராக இருக்கேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் தேவை. 18 to 20 இந்த ஏஜ்ல வந்து ரொம்ப பாய்ஸ் வந்து ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் பண்ணுவாங்க. லைக் எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் அந்த ஒரு டவுன்ஃபால்குள்ளே போயிடுவாங்க. இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? 18 to 20 டவுன்ஃபால்குள்ளே போகல. ஏன் தெரியுமா? நான் பிஸ்னஸ் பில்ட் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட 18 வயசில் என்னோட ஃபர்ஸ்ட் லவ். ஆக்சுவலி 17 வயசில், என் 18 வயசு ஆகுது எனக்கு. அவர் இருக்கா என் வாழ்க்கையில். நாங்கள் 2 ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். நானும் அவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம். அவட சொல்கிறேன் நான், சுபா இது மாதிரி வந்து 15,000 மந்த்லி இருந்தால் எனக்கு போதும் அவன்கிட்ட சொல்கிறேன் நான். அவள் வந்து 15,000 எதுக்கு நமக்கு, சந்தோஷமாக தானே இருக்கும் அப்படின்னு கேட்குறா அவன்கிட்ட. இல்லை வேணும், 15,000 ரூபாய் வேணும், ஒரு கேமரா வாங்கணும், கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ண. அப்போ வந்து டிஐஎன், அப்போ வந்து டிஐஎன், டின் நம்பர்னு சொல்கிறாங்க, அது வாங்கணும். அப்புறமா ஜிஎஸ்டிலாம் வந்துச்சு. நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்லாம் பேசிகிட்டு இருக்கோம், எல்லாம் நடந்துட்டு இருக்கு. டிமானிட்டைசேஷன் அப்போ தான் பண்ணுறாங்க 2016. எவ்ரி திங் வாஸ் ஹேப்பனிங் தேர். ஓகே, இப்போ எனக்கு அந்த பிரேக்கப் ஆகிடுச்சு. when I was 18 I had this breakup. மறக்க முடியல. 8 வருஷம் நான் வேறு எந்த பண்ணி பேசவே இல்லை. நான் பேசக்கூட இல்லை, சும்மா கூட பேசல. ஒர்க்கில் கூட பார்த்தீங்கன்னா மூஞ்சி ஊற்றி பேச மாட்டேன் அந்த பொண்ணு. நான் டில் மை 25th வரைக்கும் நான் பேசவே இல்லை. அப்படியே ஒன்றால் அப்படியே விட்டேன் நான். ஏன்னா அந்த வழி வந்து என்னை ப்ராப்பராக சேனலைஸ் பண்ண வச்சது. நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சேன்றதை தாண்டி நிறைய கற்றுக்கிட்டேன். ஐ ரெட் மை ஃபோட்டோகிராஃபி டிப்ளமா கோர்ஸ் பண்ணேன் நான். ட்ரெயின் த ட்ரெயினர் பண்ணேன். நான் ட்ரெயினர் தான் ஆனேன்.